அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கவன சிதறல். அவங்களுடைய மைண்டை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தில் அப்படியே தொடர்ந்து அவங்களால ஒரு ஈடுபாடோடு செயல்பட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேரால் அந்த மாதிரி செயல்பட முடியறதில்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இன்றைக்கி இருக்குது. பொதுவாகவே இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் ஒரு வேகமான வாழ்க்கையில் தான் இன்றைக்கி இருக்கோம். ஒரு காலத்தில் செல்ஃபோன் போன்ற டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்லாம் இருக்காது. அது இல்லாமல் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. நம்ம இன்ட்ரெஸ்ட் அளவாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். லைஃப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் பேஸில் போவோம். மைண்டு காமாக தான் இருக்கும். அது இல்லாமல் மற்ற மக்களோடையும் நம்ம சொசைட்டியில் இன்ட்ராக்ஷனில் இருப்போம். மற்ற மனிதர்களோட பேசுவோம். நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதை கண்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஜிட்டல் மீடியாவை யூஸ் பண்ணுவோம். பட் அளவாக இருக்கும். மிஞ்சி போனால் டிவியை யூஸ் பண்ணுவோம். செல்ஃபோனை அளவாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா லைஃப் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அதனால் நம்மள நிறைய பேரால் மைண்டை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய மைண்ட் பல திசைகளில் போக நினைக்குது. சரி, இதை தாண்டி ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபோக்கஸையும் கான்சன்ட்ரேஷனையும் திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு சிம்பிளான மெடிடேஷன் டெக்னிக் நான் சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் காமாக சத்தம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக டீப் பிரெத்ஸ் முதல்ல எடுங்க. மைண்டு காமாக ஆரம்பிக்கும். காமானதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு லைட்டாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செவுத்தில் ஒட்டப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த பொருளில் வைங்க. அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பாருங்கள். ரெகுலராக பண்ணுங்கள். டெய்லி ஒரு 2லேருந்து 3 முறை கூட நீங்கள் பண்ணலாம். எப்பெல்லாம் டைம் இருக்கோ அதை நீங்கள் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் யார் பேசினாலும், எந்த அளவுக்கு சத்தம் வந்தாலும், நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருந்தாலும் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும். உங்களுடைய ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகவும் நீங்கள் படித்து அந்த நாலேஜை பெட்டராக எஃபிஷியண்ட்டாக அப்டெயின் பண்ணலாம். அதை தாண்டி இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ஓவராலாக காம் ஆகும். நம்மளுடைய தூக்கமும் பெட்டராக இருக்கும். நம்மளுடைய ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இதனால் பெட்டராகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.